ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திபவத்வே சதா. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 30வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 13வது நாள் 2024. இன்றைய தினம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்கள், அதாவது சிம்ம ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். ராகு மற்றும் புதன் பகவான் மீனத்தில் சஞ்சரிக்கின்றார். கும்பத்தில் சூரியன், சனி மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். மேஷத்தில் சந்திரன், அதாவது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் இருக்கின்றார். இன்றைய தினத்தில் குறிப்பாக சந்திரனுடைய நிலை உங்கள் ராசியிலேயே பிரவேசிக்கின்றார். உங்களுடைய தாயாரின் உடல்நலம் மேம்படும். தாயாரால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஆதாயம் ஏற்படும். அவருடைய அன்பு பூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் மற்றும் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதாலும் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உடல் பொலிவு, ஆரோக்கியம் அனைத்தும் மேம்படும். இன்று உங்களுடைய செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் இருப்பதால் ரியல் எஸ்டேட் மற்றும் லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சிறு சிறு சண்டைகள் போட்டாலும் நிச்சயமாக உடனுக்குடன் பேசி சமாதானமாகக்கூடிய நிலை உண்டு. இன்று உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளார். உங்களுடைய ஆறுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் அவர் இணைந்து, அதாவது ராகு பகவானுடன் இணைகின்றார். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் செவ்வாய் பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் சூரிய பகவானும் வீற்றிருக்கின்றார். இன்று உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்றுள்ளதால் உங்களுடைய தந்தையாரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு சிலருக்கு, அதுவும் குறிப்பாக இடம் மனை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை காணலாம். அதாவது பில்டர்ஸ், சிவில் இன்ஜினியர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். தம்பதிகளிடையே நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் உண்டாகும், ஒரு புரிதலும் இருக்கும். இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் மற்றும் உங்களுடைய அன்பை புரிய வைப்பீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாக உள்ளார். பல விதங்களிலும் ஏற்றங்களை நிகழும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் மிக சிறப்பாக உள்ளார். இவ்வாறு இருப்பதனால் உங்களுக்கு கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீனிவாச பெருமாளை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 3 முறை உச்சரித்து விட்டு இன்றைய பொழுதை ஆரம்பியுங்கள்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வேண்டிய அதாவது நிறங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாக இருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கின்றார்கள். அது மிக சிறப்பு என்று சொல்லலாம். அதாவது லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு இருவரும் இணைந்துள்ளதால் குரு சந்திர யோகம் பெறுகிறார்கள். இதன் காரணமாக தங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள், அதாவது பட வாய்ப்புகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தொழில் நிமித்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். இன்று திருமணமாகாத அன்பர்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிடைக்கும். தங்களுக்கு பிடித்த துணையை கைப்பிடிக்கக்கூடிய சூழல் உண்டாகும். இன்றைய நாளில் உங்களுடைய அதாவது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்ற திட்டங்கள் தீட்டுவீர்கள். அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை ஆர்டர் செய்வீர்கள் ஆன்லைன்ல அல்லது நேரில் சென்று வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இன்று ஒரு சிலருக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அவர்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளியே சென்று வருவீர்கள். இன்று ஒரு சிலருக்கு ஆன்மீக யாத்திரை மிக மனம் ரொம்ப நாடக்கூடிய ஒரு நிலை உண்டு. அவர்களால் உங்களுக்கு பலவித அதாவது நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினத்தில் திருமணமாகாத அன்பர்களுக்கும் மற்றும் அதுக்குண்டான முயற்சிகள் மேற்கொண்டால் நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவர் மிக அருமையாக இருக்கின்றார். உங்களுக்கு இன்னைக்கு முழுதும் அதாவது இன்னைக்கு சந்தாசமெல்லாம் முடிந்து விட்டது. உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். இன்று தாயாரனுடைய உடல்நலம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. பண வரவுக்கு பஞ்சம் இல்லை. பங்கு சந்தையில் போட்டவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈற்றலாம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை கை கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. வெளிநாடு செய்திகள் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்று எதிர்பாராத விதமாக பல நன்மைகள் நிகழும். தங்களுக்கு பிடித்த துறையையே மாணவர்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். அதிக மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். ஆசிரியர்களிடத்தில் மதிப்பு மரியாதையும் பாராட்டியும் பெறக்கூடிய நிலை உண்டு. இன்றைய தினத்தில் சக ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுவிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார். பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். இன்று உங்களுடைய கடத்திரஸ்தானத்தில் சூரியன், சனி மற்றும் சுக்கிர பகவான் பிரவேசிக்கின்றார்கள். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் மேஷத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானத்துல. இப்ப என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா குறிப்பாக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திராசிரமம் என்றாலே மனதிற்கு குழப்பங்கள் நிறைய நிரம்பிய நாள். ஒரு நல்ல முடிவு கூட எடுக்க முடியாது. அப்படியே ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் அது தவறானதாக அமையும். இன்று சுப காரியங்களை மேற்கொள்ளக்கூடாத ஒரு நாளும் கூட.
அதுவும் குறிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்கள் என்றால் அவர்களுக்கு, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் செய்யக்கூடாது. மற்றும் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது. சிறு சிறு விபத்துகள் ஏற்படும். மிகவும் கவனம் தேவை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். புதன் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமசப்தமஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் குருவும் விட்டிருக்கின்றார்கள். இன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதுவும் உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்ச பலம் பெறுகின்றார். கன்னிராசி அன்பர்களுக்கு தங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு இணக்கமும் புரிதலும் அவர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பதும் நிச்சயமாக நிகழும். ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வார்கள். இன்று திருமணமாகாத அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனம் தேவை. சமசப்தமஸ்தானத்தில் அந்த அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழும். உங்களுடைய பிள்ளைகளுக்குண்டான சுப காரியங்களை செய்வீர்கள். அதுக்குண்டான விஷயத்திற்குண்டான திட்டமிடுதலை செய்வீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார தியானியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சனி மற்றும் சூரிய பகவானுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று சந்திரன் சப்தமஸ்தானத்தில் உள்ளார். புதிய நண்பர்களின் சேர்க்கை நிகழும். அவர்களால் உங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட், அதாவது கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க இல்லையா, புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய தொழிலில் அது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உதவிகரமாக அமையும். ஒரு சிலருக்கு இங்க இருக்கக்கூடிய தொடர்பினால் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். நவீன தொழில்நுட்ப சாதனங்களை வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அற்புதமான அன்பும் ஆதரவும் உண்டு. இன்றைய தினம் வீடு மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனுகூலமாகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சுக்கிர பகவானை மனதார தியானியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய சின்னமே தேல் சின்னம். பார்ப்பதற்கு கொட்டுவதற்கு போன்று தெரிவீர்கள். ஆனால் உண்மையில் பலாசுல போன்று வெளியே முட்களாக பார்க்க இருப்பீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் பழகுவதற்கு மிகவும் அருமையானவர். உங்களுடைய பேச்சுக்கள் தேல் கொட்டும் விதமாக தெரியும். ஆனால் உண்மையில் அவை மற்றவர்களுக்குண்டான நலனையே சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று உங்களுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய ஒரு தொகை கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதர சகோதரி மூலியமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிகழும். உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக நல்ல ஒரு லாபத்தினை அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள்
வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானிப்பது நல்லது. முடிந்தால் கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை பாராயணம் செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமாக நல்லா இருக்குங்க. இன்றைய தினத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 2. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக அருமையான கோலத்தில் உள்ளார். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பிரவேசிப்பது பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தரும். இன்று தங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் மாணவ மணிகளுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் அதாவது சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஆர்வம் கொள்வீர்கள். குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களில் இன்று ஒரு சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் தொழில் நிமித்தமாக இருக்கும். அவர்களுடைய ஆதரவால் தங்களுக்கு அதிகமான வருமானத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது குரு பகவானை சேவியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் தங்க நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில், அதாவது ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சனி மற்றும் சுக்கிர பகவான். அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தனவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சியுடன் இருப்பதால் சிக்கன நடவடிக்கைகள் உங்களுக்கு தேவை. ஜென்மத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் சற்று முன்கோபம் உண்டாகும். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அந்த அதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெறுகின்றார். உங்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாகும். நடைபாதை வியாபாரிகளுக்கு ஒரு அமோகமான ஒரு காலகட்டம். தங்களுக்கு அதாவது விற்பனைகள் அதிகரித்து லாபங்கள் அதிகரிக்கும். தம்பதியிடையே நல்ல ஒரு அன்பும் பாசம் உண்டாகும். தங்களுடைய எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் கருப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். ஜென்மத்திலேயே ஆட்சி பெறுவதால் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு வெளிப்படும். தயவு செய்து அகலக்கால் வைக்காதீர்கள். காரணம், உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளதால் கவனம் தேவை. முடிந்தால் உங்களுடைய சகோதர சகோதரி அல்லது உங்கள் பிள்ளைகள், கணவன் மனைவி உறவில் இருப்பவர்களுக்கு மட்டும் அதாவது சொத்துக்களை எழுதி வைப்பது நல்லது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3வது வீடு என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக அதாவது சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். நீங்கள் நினைத்த சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுடைய தம்பதிகளிடையே அவருடைய தம்பதி அதாவது என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் வழி உறவினர்களால் உங்களுக்கு பல்விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். இன்று ஒரு சில வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள ஆயத்தமாவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்
சாம்பல் நிறம் மற்றும் கருப்பு நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் தொடர்ந்து வீச்சு கொண்டிருக்கிறது, மிக சிறப்பு. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதனால உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாக்கு பலிக்கும் மற்றும் உங்களுடைய மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். அண்ணன் தம்பி உறவினர்கள் தங்களுக்கு கொஞ்சம் சிறுக சிறுக பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். கூடுமான வரை அமைதியாக இருப்பது நல்லது. இன்று அதாவது பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சுபிட்சகரமான காலகட்டம். அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். நல்ல ஒரு நினைவாற்றல் கூறும். உங்களுடைய அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உங்களுடைய எந்த லைன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தங்களுடைய முடிவின் பேரிலேயே விற்று விடுவார்கள். இன்றைய தினம் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல ஒரு மேன்மை உண்டு. திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு துணை கிடைக்க வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சித்தர் பீடத்தை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சித்தர் பீடத்திற்கு சென்று வந்தாலே பல்வித பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது குரு பகவான் சன்னதியில் இருக்கக்கூடிய சுவாமியை வேண்டுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.